அந்த ஃபோட்டோ எடுக்க அவிக்கு அனுப்பிச்சு அதான் அது எடுக்கிறதுக்குள்ளே அது போயிடுச்சான். எனக்கு அதுதான் கால் பண்ண அவசரமா. சரி திரும்பி வந்தால் பிடிச்சி வை என்னன்னு பார்ப்போம் சாயங்காலம்னு. ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை சில்க் போர்டு. மற்றபடி ஜூ அது இதுன்னு இருக்குது. நார்மலாகவே இப்போ ஸ்பைடர்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்கலாம். பாம்பு வந்து அதாவது ரொம்ப காமனான இதுதான் அங்கே பார்க்கறதுக்கு. என்னென்னா இப்போ நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அங்கே இருக்கிற சபபில். கொஞ்சம் அவுட்டருக்கு போனோம்னா காங்கூரெல்லாம் ரொம்ப காமன் இல்லை. கேங்கரூலாம் இப்போ நான் அந்த கேன்பரா சொன்னேன்ல, அதுக்கு போகும்போது ரோட்ல இதுலலாம் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? கேங்கரூ. கேங்கரூ. ஏன்னா கங்காருலாம் சொல்லுவாங்க. அது நம்ம ஊருக்கு ப்ரொனன்சியேஷன். அது கேங்கரூஸ்ன்னு சொல்லுவாங்க. கேங்கரூஸ். அது இப்போ நம்ம ஊரில் ரோட்ல நாயெல்லாம் நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே கேங்கரூஸ் நிற்கும். இன்னைக்கு பெங்களூர் ரொம்ப டிராஃபிக் இல்லை. சொல்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அது இதுதானே ஒவ்வொரு ஊருக்குமே அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கிளைமேட் அதை விட்டு அது எந்த தேசத்துலையும் இல்லை. ஆஸ்ட்ரிச் எப்படா இருக்கிற இது வந்து அந்த ஊரில் இருக்காது. அந்த மாதிரி சில வித்தியாசம். ஆஸ்ட்ரிச்லாம் எப்படி? ஆஸ்ட்ரிச் வந்து ஜூ தான் முக்கால்வாசி ஸ்பாட் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போகணும். அதாவது சிட்டி இருக்கிற இதில் இருக்காது. கொஞ்சம் இந்த டெசர்டட் ஊருக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த சைடு போக போக இந்த கிரேட் ஓஷன் ரோடு அது கீழே அந்த சைட்லலாம் இருக்கும். ஃபாரஸ்ட் வந்து மெல்போர்ன் கீழே அசால்ட்டாக இப்போ. ஆமாம்மா, எங்கள் வீட்டிலேருந்து இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். நல்ல சூப்பர் ஏரியா. ஆமாம். சரி, உனக்கு இப்போ அங்கே அதர் தேன் அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகம் அந்த ஊர்லலாம். ஆமாம். அதை தாண்டி வேறு என்ன சேலஞ்ச்? வாட் இஸ் ப்ராம்ப்டிங் யூ டு கம் பேக்? பீப்புள்னாலையா? மக்கள் மேஜர் பீப்புள் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐடியலாக அந்த ஊரில் இருக்கிற அந்த சலுகைகள் எல்லாமே வந்து இப்போ கவர்மெண்ட் இது பண்ணல அது பண்ணலங்கிறதே வந்து பீப்புள் டிமாண்ட் பண்ணுறது தான். கவர்மெண்ட் ஆக்சுவலாக வந்து கம்மியாக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது சொல்லுவாங்க ஊர் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த மெடிக்கேருங்கிறது ஒன்று கொடுத்துருவாங்க. ஆமாம். ஸோ மெடிக்கேரில் எனக்கு இப்போ ஜிபி எத்தனை வேணாலும் விசிட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது. ஜிபினா ஜென்ரல் ப்ராக்டிஷனர். ஸோ ஒரு நார்மலாக நம்ம போய் பார்ப்போம்ல ஒரு டாக்டரை. ஆமாம். அந்த மாதிரி அந்த டாக்டர்ஸ் போய் பார்த்துக்கலாம். அதை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் இது மாதிரி இருக்குது. அதில் ஒரு சில இது கவர் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. அதான் இமீடியட் இந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் கவர் அந்த மாதிரி பேசிக்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ அதில் வித்தியாசம் என்னென்னா நம்ம ஊருக்கு அவங்க இருக்கும். நம்ம இப்போ போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு ஒரு பேராசிட்டமால் கொடுன்னா கொடுத்துருவான். பேராசிட்டமால் இல்லை, இப்போ ஒரு டோலோ மாதிரியான டேப்லெட்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கொடுங்கன்னா கொடுத்துருவான். அங்கே அதுக்கே நான் ஜிபி கிட்ட போகணும். ஜிபி கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி தான் முதல்ல ஆரம்பிச்ச இடம் தான் இவ இருக்காள் இந்த கோபாட்டில். அதுக்கு பக்கத்தில் போர்ட் ஆத்தரா அது இது போர்ட் ஆத்தர்னு நினைக்கிறேன். அங்கே தான் முதல்ல வந்து இறங்குனாங்க. ஆஸ்திரேலியாவை டிஸ்கவர் பண்ணதே முதல்ல அந்த ஐலாண்டில் தான். அங்கே தான் முதல்ல ப்ரிசனும் கட்டுனாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அங்கே தான் டம்ப் பண்ணி இப்போ அங்கே என்னென்ன டார்ச்சர்லாம் பண்ணாங்கன்னு இப்போ அதை அங்கே ஒரு மியூசியமாக மாற்றிட்டான். அங்கே இருக்கிற டார்ச்சர்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அதான் அலர்ஜி. எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜி வந்துடுது. அதாவது நம்ம ஊர்லேருந்து அங்கே மைக்ரேட் ஆகி அப்படி இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு சின்ன கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஒரு அலர்ஜி வந்துடுது. அந்த ஊரில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு திடீர்னு இது அலர்ஜி அது அலர்ஜின்னு வந்து இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க. சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் ரெண்டுமே ஜாஸ்தி நினைக்கிறேன். ஆமாம். அங்கேயும் செட்டில் ஆனவா இருக்காங்க. செட்டில் ஆனவா எப்படி கேட்குறீங்க? ஏன்னா இப்போ இவன் சுரேஷ் சக்கரவர்த்தி அவள்லாம் அங்கே போய் இருந்தாலாம். அவன் சொன்னா என் தலையெல்லாம் பால்டாக ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு. ஓ, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி எக்கச்சக்க பேர் அது நிறைய இருக்கு. அங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கேயே செட்டில் ஆகி குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கே கல்யாணம் ஆகி அடுத்த பேரன்லாம். ஆமாம். ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்தே அங்கே மைக்ரேட் ஆகிச்சிருக்காங்க. இந்தியாக்காரங்க எங்கே வேணாலும் இருக்காங்கம்மா. நார்த் இந்தியன் ஜாஸ்தியாக, சவுத் இந்தியன்
அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா. இலங்கை தமிழர்கள். ஆமாம், இலங்கை தமிழர்கள் தான் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ பாரிஸ்லயும் அதான் ஆமாம், ஆனால் நார்த்து சவுத்துமே வந்து அங்கே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற சபப் சுற்றி ஒரு 3-4 சபப் கலெக்டிவாக பார்த்தீங்கனாலே வந்து தமிழ் ப்ளஸ் தெலுங்கு ப்ளஸ் கன்னடா, மலையாளம். மலையாளம். ஸோ இந்த கூட்டம் தான் சவுத்து நிறைய இருக்கும். இதில் ஸ்பெஷலாக நான் இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 3 சபப்புமே வந்து தமிழ் மேஜராக இருக்கும். இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சம் தெலுங்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னும் 2-3 சபப் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. குவைக்கர்ஸ் ஹில்னு ஒன்று, ஸ்கோஃபீல்டுன்னு ஒன்று, அப்புறம் மார்ஸ்டன் பார்க், வாக்ஸில், இந்த மாதிரி சில சபப்ஸ்லாம் டெவலப் ஆகுது. இதில் நிறைய தமிழும் மைக்ரேட் ஆகுறாங்க. பண்ணுவோம். டுங்காபி, பெண்டில் ஹில், அந்த மாதிரி சில சபப்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் ஜாஸ்தி. அது ஓகே, அதெல்லாம் பயங்கரம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் சிட்டி ரொம்ப டீப் டவுன் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே சிட்டியே வந்து ஒரு மாதிரி கலீஜா இருப்பானுங்க. அப்படியா? எல்லாம் அதாவது கலீஜான்னு சொல்கிறேன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி பாட்டில் போடுறது அந்த மாதிரி இருப்பானுங்க. ஆனால் அது ரோடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்காது இங்கே கம்பேர் பண்ணி தான் நான் சொல்ல வரேன். ஸோ ரோடு வந்து அந்தளவுக்கு என்னதான் இவங்க கலீஜ் பண்ணாலும் அது ஒரு மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணிடுவானுங்க. ட்ரெயின் அங்கே ஆக்சுவலாக மெட்ரோ வந்து எங்கள் ரவுட்டுக்கு வராது, அது சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும். அவளுக்கு எனக்குமே ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து இப்படி தான், வீட்டிலேருந்து 10 நிமிஷம் ஸ்டேஷனு, அப்புறம் ஸ்டேஷன் வாசலில் அங்கே ஆஃபீஸு. இப்படி ஆகிட்டு இருக்குது பில்டிங் எல்லாம் முன்னாடி எப்படி சாப்பாடு எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆமாம், இதெல்லாம் இருக்கா பில்டிங் இப்போ முன்னாடி இப்படி இருக்குல்ல. எதுடா இது சென்ட்ரலா? இப்போ சென்ட்ரல் இல்லையே, இப்போ சென்ட்ரல் இல்லை, இது வேற யாரும் வாங்கிட்டாங்க. சென்ட்ரல் மால் தானே இது? ஆமா, இப்போ முன்னாடி சென்ட்ரலா முன்னாடி ரெட் கலர்ல ரெட்டிஷா இருக்கும். சாட்டர்டே சண்டேனா எங்கேயா போவேல? போண்டாய் பீச். பீச்சா? போண்டாய் பீச் அது யூஸ்வலாக. வந்துச்சு தூரம் இல்லை, நம்ம பழைய ரூம். அப்படியே அன்னைக்கு தீபம் இப்போ தான் இல்லை தீபம் ராகி குட்டா. இதுக்கு அடுத்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தோம். லெஃப்ட் எடுத்தா அவங்க வீட்டு